எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கா? அவ்வளோதான், நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ வந்து மணி என்னன்னு பார்த்தா 7 ஆகுது. ஆமாம், நாங்கள் இப்போ சென்னையில் தான் இருக்கிறோம். சென்னை பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறோம். நாங்கள் வந்து காலையில் 2:30க்கு எழுந்து கிளம்பி ரெடி ஆகிட்டு இங்கே சென்னை பஸ் ஏறி வந்து சேர்றதுக்கு 6:30 7 o'clock ஆகிடுச்சு. ஆனால் நாங்கள் இன்னும் போக வேண்டிய இடத்துக்கு இன்னும் போய் சேரல. ஆமாம், ஒன்றுமே புரியவே இல்லை. சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய பல வருஷம் ஆகுது சென்னைக்கு வந்தால். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்துடும் கல்யாணம் ஆகிட்டு. பச்சனை கூப்பிட்டுக்கிட்டு நான் பட்டு எல்லாம் 3 பேராக ஒன்றா சென்னைக்கு வந்திருக்கோம். ஒன்றுமே புரியவே இல்லை எனக்கு. ஏன் வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்குன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஆமாம், சரி, இப்போ நம்ம போயிட்டு பஸ் போல ஏறிக்கலாம். ஏன்னா கூடுவாஞ்சேரியில கோயம்பேடு போனோம். ஆமாம், இப்போ பட்டு ஒரு ஊருக்கு போக போகிறாங்க, நான் ஒரு ஊருக்கு போக போகிறேன். ஆமாம், உங்களுக்கே கன்ஃபியூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல். சரி போயிட்டு நம்ம பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு பேசலாமா? நான் கோயம்பேடு போகிறேன், பட்டு தாம்பரம் போகிறாங்க. பஸ்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுது. ஒன்றுமே புரியவே இல்லை. ஏன்னா சென்னை இப்போ தான் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைமாக வரோம். ஸோ ஒன்றுமே புரியவே இல்லை, கன்ஃபியூஸாக இருக்குது. பல வருஷம் ஆகிடுச்சு. ஒரு 6 வருஷம் இருக்குமா? 6 வருஷம் இருக்கலாம். 6 வருஷம் இருக்கலாம். 6 வருஷம் இருக்கும். 6 வருஷத்துக்கு மேலே பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்கே வந்துச்சு, வண்டலூருக்கு வந்துடுது. ஆமாம். மழை வருதா? மழை வருதா? சரி சரி, உட்காந்துருச்சு. மழை வேற. ஆனால் மழை வந்து தூரிட்டு லைட்டாக தான் இருக்குது, ரொம்பலாம் இல்லை. நம்ம வீட்டில் கிளம்பணும்ல, அங்கே ஸ்டார்ட் ஆச்சு இந்த தூரல். இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அப்படியே. இல்லை, அப்படியே மைல்டாக அப்படியே லைட் போட்டு தூரல் தான். ஹெவியெல்லாம் பெய்யல மழை. அது வரைக்கும் தப்பிச்சோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பட்டோடைய தம்பி வீட்டுக்கு வந்துட்டு மார்னிங் வந்து டிஃபன்லாம் சாப்பிட்டோம். இவர் தான் வந்து அவங்க பொண்ணு. இவ பேர் வந்து யாஷ்வி தானே? ஆமா. ஃபுல் நேமே யாஷ்வி தான். நல்லா சூப்பரா கியூட்டா இருக்க பாருங்க. நம்ம என்ன பண்ணோம், டிஃபன் வந்து பிந்து பேரே மறந்துட்டீங்களா? அது டிஃபரெண்டா இருக்குப்பா. சடனா அப்பப்ப மறந்துடுவேன். பிரபா நான் கூப்பிட்டுக்கிறேன் ஷார்ட்டா. பிரபா வந்து இட்லி பண்ணி சட்னி, மல்லாட்டு சட்னி வச்சிருந்தாங்களா. நல்லா சாப்பிட்டு வச்சன் கூட்டிட்டு இவரெல்லாம் சாப்பிட்டாங்க, எல்லாம் சாப்பிட்டாங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்க 2 பேரும் தூக்கிட்டு இருந்தாங்க. வச்சனும் இவன் முதல்ல எழுந்துட்டா. வச்சன் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். சரி, வச்சன் தூங்குற கேப்ல லஞ்ச் வந்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டோம். லஞ்சுக்கு என்ன பண்ணலாம்? இன்னைக்கு வந்து சிக்கன் எடுத்து வந்து கொடுத்துருக்காங்களா. அதனால சிக்கன் வச்சு என்னென்ன வெரைட்டி இருக்கோ எல்லாத்தையும் பண்ணுவோம். சிக்கனை வச்சு என்னென்னலாம் பண்ண போறோம் எங்க 2 பேருக்கு தெரிஞ்சது பண்ணலாம். சரி, அதுக்கு முன்னாடி நீங்க வந்து யோசிப்பீங்க, அப்ப வந்து பட்டு வந்து vlogல இருந்தாங்க, இப்ப எங்க போனாங்கன்னு நீங்க கேட்பீங்க இல்லையா? என்னன்னா, பட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஷூட்டிங் விஷயமா தான் நாங்க வந்து ஆக்சுவலா சென்னைக்கு கிளம்பி வந்தோம். அவங்க வந்து இப்ப கோயம்பேட்ல இருக்காங்க. ஷூட்டிங் வந்து இன்னைக்கு ஃபுல்லா போகும்னு நினைக்கிறேன். அது என்ன படம்னு சொல்லிட்டு அவங்க வாயாலே அவங்க சொல்லுவாங்க. நான் சொல்றதை விட அவங்க சொன்னதான் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நீங்க கேளுங்க. நான் சொல்றது அவ்வளவு நல்லா இருக்காது. அவங்க என்ன படம், என்ன மூவி, எப்போ அது ரிலீஸ் ஆக போகுது, அவங்க என்ன ரோல் நடிக்கிறாங்க எல்லாத்தையுமே வந்து பட்டு சொல்லுவாங்க. அந்த படம் வந்து எப்படியும் ஒரு 4-5 வருஷமாவே அவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கேப் விட்டு அந்த கொரோனா நடந்துச்சு இல்லையா, அப்பத்துல இருந்து இப்ப கொஞ்சம் ஏதோ கூப்பிட்டு இருக்காங்க. ஏதோ அந்த படம் ரிலீஸ் ஆக போது பாக்குறேன். ஏதோ வாப்பா எதையோ ஒரு சீனை நடிச்சுட்டு போப்பான்னு அதனால போயிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஃபுல் டே. இப்போ நானா இங்க இருக்க, பட்டு வந்து கூட இல்லை. நாங்க வரக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருந்தோம், 2 பேரும் இங்க வந்துட்டு. ஆனா சுச்சுவேஷன் நான் மட்டும் வர மாதிரி ஆயிடுச்சு. அவங்க வந்து நேரா கோயம்பேடு போயிட்டாங்க. நான் மட்டும் தான் இங்க வந்தேன். அவங்க தம்பி வீட்டுக்கு வந்த உடனே நீங்க வந்து கை ஆட்டி பேசுறீங்களா? அவரும் ஆட்டி பேசுறேன். எப்படி ஆட்டு இவ ரொம்ப என் கூட அட்டாச் ஆயிட்டான். எப்படின்னா அழவே இல்ல, ஜாலியா இருக்கால. யார் கூடயுமே இந்த அளவுக்கு அட்டாச் ஆக மாட்டான். அங்க வந்து பஸ் விட்டு இறங்குனதும் இவளை நான் தூக்கிட்ட வண்டி முன்னாடி இருந்து என் கூட அப்படியே அழாம ஜாலியா என் கூட உட்காந்துட்டு. யார பார்த்தாலும் அழுவும். அதுனோ தெரியல, உங்களையும் வச்சனையும் பார்த்தா மட்டும் ஜாலியா அட்டாச் ஆயிட்டு. என்ன பண்ணிட்டு அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டேன் வண்டியில. இவளை தூக்கி நான் மடியில வச்சுட்டு வந்துட்டேன். அவங்க அப்பா சொல்லிட்டே வராரு, அவ வர அழுவு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்கிட்ட எல்லாம் அழ மாட்டா பாக்குறீங்களா சொல்லிட்டு மடியில தூக்கி வச்சுட்டு சமத்தா இருக்கான். ஓகே, நம்ம போய் லஞ்ச் பண்ணலாமா? பூவா பண்ணலாமா? கிளைமேட் பாருங்க, நல்லா சூப்பரா இருக்கு. இந்த இடம், இந்த வீட்டை சுத்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பில்டிங் தான் இருக்கு. ஆனாலும் பின்னாடி கொஞ்சம் கிரீனா நேச்சுரலா இருக்கு. அதனாலதான் இங்க நின்று பேசிட்டு இருக்கோம். மழை வேற பெய்யுது லைட்டா. அந்த கிளைமேட் வந்து காலையில இருந்து நாங்க வீட்டுல கிளம்பணும் 2:30 இல்ல 3 o'clock வச்சுக்கோங்க. அப்ப ஸ்டார்ட் ஆன மழை
தூரல் சென்னை வந்து நாங்க முடிகிற வரைக்கும் அந்த தூரல் இருந்துட்டே தான் இருந்தது, விடவே இல்லை. இப்ப கொஞ்சம் அதிகமா மழை வந்திருக்கு. ஆனா தூரல் வந்து எப்படின்னா பல தான் இருக்கு, கொஞ்சம் அதிகமாலாம் பெய்யல. வச்சன் எங்க நீங்க யாஷி மட்டும் வச்சிருக்கீங்க? வச்சன் தான் தூங்கிட்டாங்க. வச்சன் வந்து தூங்கிட்டான். அந்த கேப்ல நம்ம லஞ்ச் பண்ணிடலாம், ஓகேவா? அவன் எழுந்தரு வச்சுக்கோ, ஒட்டத்தையும் பண்ணி விட மாட்டான். ரொம்ப அட்டகாசம் பண்றான்ல, சேட்டை பண்றான். இங்க வந்ததுல இருந்து அதை போறவா இதை போற இவளுடைய சைக்கிள் எடுத்து வச்சு ரொம்ப நாங்க எடுத்து மூட்டை கட்டி வச்சுட்டோம், சைக்கிள போட்டுட்டோம் சைக்கிள. சரி நம்ம லஞ்ச் பண்ணிடலாம், சரியா? நான் பேசுறத குரல கேட்டாலே ஏது ஓடி வந்து. ஆமா, யாஷியும் அடங்க மாட்டான். ஃப்ரெண்ட்ஸ், வச்சன் வந்து தூங்கி எழுந்துட்டான் பாருங்க. வா அம்மா கிட்ட வா. தூங்கி எழுந்துட்டியா? சாப்பாடு செஞ்ச மாதிரி தான் நாங்கள். வா வா, சீக்கிரமா செஞ்சு சாப்பிடலாம். வா. என்னங்க அக்கா 2 அடுப்பு போல? ஆமா, 2 கை இருக்குல்ல, அப்ப 2 அடுப்பு வேலை செய்யணும் அட் ஏ டைம்ல. அப்பதான் டக் டக்கு வேலை முடியும். ஆமா, ஒரு சைடுல வந்து சிக்கன் குழம்பு பண்ண போறாங்களா, ஒரு சைடுல சுக்கா பண்ண போறாங்களா. சுக்கா ஒண்ணு, இந்த பக்கம் வந்து குழம்பு, அப்புறமேட்டா 65. இது முதல்ல முடிட்டோம். சரி சரி, அப்புறம் 65. ஓகேவா? இன்னைக்கு வந்து என்னோட சமையல் இல்ல, அக்காவின் சமையல். என்ன எங்க இருக்கு? என்ன ஊத்திட்டேன் நான் இதுல ஊத்தியாச்சு. அது இருக்கு பாருங்க, அது இருக்கு. அந்த வானல் லைட்டா சூடாயிடும் டக்குன்னு. ஓகே ஓகே. இது என்ன? ஆமா, வானல் வந்து ஸ்லோ பண்றேன். சரி, நாங்க ஏற்கனவே அரிஞ்சுலாம் வச்சிட்டோம், ரெடியா வச்சாச்சு. இந்த வந்து பட்டை மசாலா, சிக்கன் எல்லாத்தையும் கழுவி வச்சிட்டோம், ரெடியா வச்சிட்டோம். இந்திய பிரபார் யாரோட வச்சது பேரு? எங்க அப்பா வச்சாரு. பேர் வந்து சூப்பர் பேர். ஐயோ, இங்க பாருங்க இதுங்க 2 அடிச்சுக்கிறாங்க. இவங்க வச்சிக்கு நல்லா செஞ்சு. இவன் நடக்கிறான், என் பொண்ணு நடக்கலையா, அதனால அவனை புடிச்சிட்டு ஏற ட்ரை பண்றான். வச்சனே கம்மன் இருக்கணும்னா. பாப்பா காவைடி தங்க, பாப்பா கா வைக்கிறியா? ஆவை பாப்பாக்கு வேணா? தரமாட்டியா? தரமாட்ட? போட்டாச்சா பட்டை மசாலா? கொடுத்துட்டேன். கரண்டி கொடுத்தியா? கரண்டி கீழே. கரண்டி எங்க இருக்கு? கீழே இருக்கு, எடுங்க. ஓகேவா? அவ்வளவுதான். சமையல் மாஸ்டர் கரண்டி எடுத்துட்டாங்கடா. கறிப்பட்டை, அந்த பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு அப்படியே லைட்டா இது ஆனதை நம்ம ஆனியனை போட்டுக்கலாம். நாங்க மொத்தமா அரிஞ்சு வச்சிட்டோம், அது இதுல பாதி பாதி. சூப்பரா இருக்கு. நல்லா குட்டி குட்டியா. இது வந்து டக்குன்னு வதங்கிடும் இது. ஏன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஐட்டம் வச்சிருக்கோம் நாங்க, அதுலதான் செஞ்சோம். அதுல பெருஞ்சீரகம் மட்டும் போடுங்க. இந்த சுக்காலாம் நம்ம பண்ண மாட்டோம், வறுவல் தான். இந்த வறுவலை தான் அவன் சுக்கான்னு சொல்றான். அப்படியே நமக்கு பிடிச்ச மாதிரி பேர் வச்சுக்கொண்டுதான். என்னடா இது, வந்த கெஸ்ட் சமைக்க விடுறேன்னு பாக்காதீங்க. இன்னைக்கு டெய்லி நீ தான பண்ற, டிஃபரெண்டா நான் பண்றேன், ஓகேவா? நம்மளுக்கு சமைக்கிறதுலாம் பிடிக்கும். உங்க அண்ணாக்கும் சரி எனக்கும் சரி சமைக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, 2 அடுப்புல ஆனியன் போட்டிருக்கேன், நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் நம்ம தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பண்ணிக்கலாம். தேங்காய் உடைச்சு வச்சிருக்கேன். தேங்காய் வந்து குழம்புக்கு தானே. அது வந்து நம்மளுக்கு கட்டியா வேணும்னா லைட்டா தேங்காய் அது கூட பெருஞ்சீரகம் உடைச்சுக்கல போட்டு அரைச்சு கடைசியா இப்போதைக்கு வேணாம், குழம்புல கூட்டி முடிப்போம்ல, அப்ப கடைசியா நம்ம தேங்காய் அரைச்சு ஊற்றிக்கலாம். இதுல லைட்டா உப்பு போட்டா கொஞ்சம் டக்குன்னு வதங்கும். அந்த சைடு வந்து சீக்கிரம் இதுவாயிடும், அதாவது கேஸ் வந்து அண்ணாண்ட சைடு இல்ல, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் எரியுது அடுப்பு. அந்த சைடு ஸ்லோ பண்ணி வைங்க. அது வந்து வானல் வந்து வேற மாதிரி வானல்ல, வேற மாதிரி வானலா? அது வானல்ல கூட வேற மாதிரி வானலா? என்ன வானல் இது? அது என்ன வானலோ அதுல வந்து டக்குன்னு ஹீட் ஆயிடும். அப்படியா? வந்து சிக்கன் 1 kg வாங்கிட்டு வந்தாங்களா, குழம்பு சுக்கா பண்ணி சாப்பிடணும், டேஸ்ட் பண்றோம். ஆமா, உங்க ஹஸ்பண்ட் மட்டும் விட்டு சாப்பிட போறோம். இல்ல வருவாங்க, வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. இப்ப இல்ல, ஈவினிங் இல்ல நைட் வந்துருவாங்க. இது சூப்பரா புடிச்சிக்கலாம்ல, நீயே வேணாம். ஆனா அது எப்படி பிடிக்கிறது? அது பிடிக்கிறதா கஷ்டம். உடலாம் சமையல் ஆகுது போல. ஆமா ஆமா, நீ வேற ஆசையா கேட்ட சுக்கா வேணும்னு. ஆமா, அதனாலதான் சுக்கா நானே எனக்கு பண்ணது இல்லைங்க. நம்ம எப்பவுமே வந்து வறுவல் தான். இது ஒரு விதமான வறுவல் தானே, சுக்கா வறுவல். எங்க வானல் கூட உட்காந்து போராடிட்டு இருக்காங்க. வந்து சுக்கா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஆனா அந்த குழம்பு வந்து கொதிக்குதா,
இதுல வந்து தேங்காய் பேஸ்ட்லாம் ஊத்தணும். லைட்டா தேங்காய் ஊத்திக்கலாம். தேங்காய் வந்து எப்பவுமே நிறைய ஊத்தக்கூடாது, டேஸ்ட் கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். தேங்காய் நிறைய ஊத்துனா, சும்மா லைட்டா ஊத்திக்கணும் தேங்காய். ஓகேவா? இப்ப இதுல ஏதாவது ஒரு அடுப்பை இறக்கிட்டு நம்ம வந்து 65 போட்டுடலாம். ஓகேவா? இன்னும் மேரினேட்டே பண்ணல, சிக்கன் அப்படியே தான் இருக்கு. சரி பண்ணிடலாம், சும்மா 5 நிமிஷம் அது ஊறுனா போதும். யாஸ்வி குழம்புல தண்ணி ஊத்துறீங்களா? இந்த வானல் இருக்குல்ல, இந்த சுக்கா செஞ்ச வானல்ல வந்து ரைஸ் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும். ஏன் அப்படி? ஓ, வானல் சாதம். இது இப்படி இல்ல, நீ வானல்ல எந்த பொரியல் பண்ணாலும் வறுத்தாலும் எது பண்ணாலும் அதுல லைட்டா ஒயிட் ரைஸ் போட்டு சாப்பிட்டா டேஸ்டா தான் இருக்கும். ஆமா, எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சொல்லிட்டல இப்ப எதுக்கு அடி போற? இந்த சுக்கா காலி ஆடதோ, ஆமா ஒயிட் ரைஸ் போட்டு சாப்பிடுறோம். காலி ஆடலாம் இல்ல, இப்பவே நம்ம சூடா போட்டு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும்க்கா. சூடா போடணும்னா அப்ப சுக்காவை எடுத்து வேற பாத்திரத்துல வச்சணும். ஆமா, அதுல சுட சுட ரைஸ் போட்டு சாப்பிடுறோம். ஆமா, சாதம்லாம் நாங்க ஏற்கனவே வடிச்சு வச்சோம், அதான் முன்னாடியே பிளான். நீ உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுவல, அதுலயே நான் ஒயிட் ரைஸ் போட்டு நான் சாப்பிடுவேன். வெண்டைக்காய் பொரியல், எந்த பொரியல் பண்ணாலும் வானல்ல சாப்பாட்டை போட்டு அப்படி வானலோட எடுத்துட்டு வந்து சாப்பிடுவேன். இயற்கையை ரசிச்சுட்டே சமைக்கிறாங்களா எங்க அக்கா? ஆமா, சூப்பரா இருக்குல்ல, கிரீனா. மழை நின்னுச்சுல? நின்னுச்சு. குழம்பு சுக்காலாம் முடிஞ்சிருச்சா? எல்லாம் முடிஞ்சிருச்சு. சுக்கா வந்து ஆஃப் பண்ணிட்டேன். குழம்பு வந்து தேங்காய் ஊத்திட்டு வந்திருக்கேன். தேங்காய் பேஸ்ட் அரைச்சோம்ல, அதை ஊத்திட்டு வந்திருக்கேன். சும்மா லைட்டா ஒரு கொதி வந்ததும் நிறுத்திட்டு நம்ம 65 வானல் வச்சு 65 போட்டுடலாம். ஓகேவா? இவனை வச்சு நான் இந்த பண்ணதே பெரிய விஷயம். ஆமா, இவனை வச்சுட்டுலாம் எதுவுமே பண்ண முடியாது. ஏதோ இங்க பாப்பா கம்பெனி குடுக்கறதுனால அந்த பாப்பா கிட்ட விளையாடிட்டு அதுங்க சாப்பிட்டுட்டு கண்டிருக்காரு. சாப்பிடுறாரு. மிக்ஸி சாப்பிடுறீங்களா? நம்ம 65 போட்டு பெரியமாவா, நான் வந்து பெரியமாவா. இது என்ன நியாயம்? என்ன பார்த்தா பெரியமா மாதிரி இருக்கு. பாரு முட்டை, முட்டை எப்படி உரிக்கிறது? எப்படி உரிக்கிறது? அப்படி உரிக்கணுமா? இந்த முட்டை இவருக்கு முட்டைனாலே ரொம்ப பிடிக்கும். பச்சை முட்டைன்னு சொன்னா கேட்க மாட்டாரு, உரிச்சு சாப்பிடணுமா? இது வேற கூட வைக்கல, இது வேக வைக்கிறதுக்கு இல்லை. இங்க பாரு, அங்க பாருங்க யாஷ். இந்த 2 வாண்டுகளையும் வச்சு சமைக்கிறது பெரிய போராட்டம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 65க்கு மசாலா போட்டு வச்சிடலாம். ஏன்னா ஊறணும் இல்லையா, நம்ம வந்து டைம் ஆயிட்டே இருக்கு. இங்க பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்ன பண்ணிட்டு எல்லாத்துக்கும் அதுக்கு 2த்துக்கே போட்டுட்டேன். இது என்ன பண்ண, பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கேன், பூண்டு போட்டுக்கலாம். ஐயோ, இவங்கிட்ட முட்டையை இவன்ட்டு வந்து பாதுகாக்கிறதுக்குள்ள நாங்க படுற பாடு இருக்கு பாருங்க. பத்திரமா வச்சுக்க. எப்பவுமே 65க்கு வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து அது எல்லா சைடும் ஓட்டை ஆயிருச்சு, ஓரளவுக்கு பார்த்துதான் விக்கணும். எந்த சைடும் ஓட்டை இல்லை. எதா அப்படி நீங்க இப்படி இது அப்படி மொத்தமா பிடிச்சீங்கன்னா அது வந்து வந்துரும். இது வந்து 65 மசாலா இது. ஓகேவா? தண்ணி வந்து விடக்கூடாது, சும்மா எப்படின்னா லைட்டா அப்படியே மழை சாரல் மாதிரி விடணும். இது அதுக்கப்புறம் என்னது, சிக்கன் 65 சாப்பிடுறியா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபைனலா 65 போட்டு எடுத்தாச்சு. இதுல வந்து ஏன் இந்த கலர்ல இருக்குன்னா, நம்ம வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணல. ஏன்னா பசங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பவுடர், கலர் பவுடர் வந்து ஆட் பண்ணல. இங்க பாருங்க, இது வந்து சுக்கா, சிக்கன் சுக்கா. நாங்களே வச்சுக்கலாம் பேர். சிக்கன் கிரேவி இல்ல குழம்பு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். 65 அது சாப்பாடு. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சா? இப்போ வந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படியே வந்த உடனே சாப்பிட்டு வச்சனுக்கு வந்து இது ஊட்டல. ஏன்னா வந்து சிக்கன் வந்து எப்படின்னா காரமா இருக்கும், சாப்பிட மாட்டாங்க. அதனால பிரபா என்ன பண்ணுச்சு, அரிசி தோரம் பருப்பு எல்லாம் போட்டு மிக்சியில போட்டு அரைச்சி அதை கஞ்சி மாதிரி பண்ணி கொடுத்தா. அந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்க. அது வந்து 5 மினிட்ஸ்ல கூட அவளை டக்குன்னு அது பண்ணிட்டா. டேஸ்டா இருந்துச்சு. வச்சன் வந்து சூப்பரா சாப்பிட்டான். இன்னும் கொஞ்சம் வச்சிருக்காங்க, அப்புறமா விட்டுவேன். சரி, இப்ப போய் சாப்பிடலாமா? சாப்பிடலாம், வரட்டும். எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கா? அவ்வளவுதான், நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இவங்க லேட் ஆயிடுச்சு சாப்பிடுறதுக்கு. நான்லாம் சாப்பிட்டேன், இவங்க இப்பதான் சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட உடனே போயிடுவீங்களா? ஓகே ஓகே. இங்க பாருங்க, சிக்கன் குழம்பு. ஆனா அதுல லைட்டா உப்பு இல்லையா, உப்பு போட்டாங்க. அவங்க 2 பேரும் அவங்க 2 பேரா? அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க. எல்லா பொருளும் கொடுத்துரும். இங்க வா, நீ சாப்பிடல. அப்பா கூட போய் சாப்பிடு போ. நான் வச்சேன் சித்தா கிட்ட. இங்க ஓடு, சித்தா கிட்ட சாப்பிடு போ. நான் தான் ஊட்டினது சாப்பிடல, சிக்கனே சாப்பிடல.
65 வேணா லைட்டா கொடுங்க, குழம்பு வேணாம். வாங்கிக்கோ சித்தா கிட்ட. சிக்கன் எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னு சொல்லு. சிக்கன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? கேமரா கொஞ்சம் அப்படி போனா. என்னங்கா சாப்பிட்றீங்க போல? ஆமா, பசியா டக் டக் டக்குன்னு சாப்பிட்டே முடிக்க போறேன். இவனை வச்சு இன்னும் ஒண்ணும் பண்ண முடியல. நான் வச்சிருந்தாலும் என்கிட்ட இருக்க மாட்டான். ஆமா, இப்ப பக்கத்திலே இருந்து பழகிட்டான்ல அவன், அதனாலதான். தண்ணி புள்ளைக்கு தண்ணி தாக வந்துருச்சு போல. தண்ணி தாக போய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் குழம்பு டேஸ்டா இருக்கு. நல்லா தேங்காய் ஊத்தணும், பின்ன 2 செம டேஸ்ட். அப்புறம் இந்த சுக்கா செம வேற லெவல்ல இருக்கு. அப்புறம் 65 கொஞ்சம் கலர் தான் கொஞ்சம் அதுவா இருக்குல்ல, கலர் கம்மியா இருக்கு, ஆனா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. பூண்டுலாம் தட்டி போட்டு செமையா இருக்கு. அவங்க கிண்டுறான், அவன் பாருங்க. அது அவன் கிண்டுற வேலை தான் அவன் பார்ப்பான். சமையல் சூப்பரா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுறோம். அவன் ஜல்லிக்கட்டு சாப்பிடுறான், அங்க பாரு. இத சாப்பிட்டல அப்புறம் என்ன, அவருக்கு வெள்ளை பூவனா பிடிக்கும். சரி சாப்பிடு. ஃப்ரெண்ட்ஸ், பட்டு வந்து இப்பதான் வராங்க கோயம்பேடுல இருந்து. பட்டு எப்படி உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்க வர்றதுக்கு? எப்படி? சென்னையில வந்து மனுஷன் இருப்பானா? ஏன் இப்படி சொல்ற? அப்படி இல்ல, பட் சென்னை என்ன நினைச்சிட்டடி? பழகிட்டோமா, அதனால வந்து இந்த லைஃப் ஸ்டைல நம்மளால தாக்கு பிடிக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டம். பஸ் எப்படி கூட்டமா இருந்துச்சா? செல்போன் கேட்டாக்க போன் நம்பர் பண்றதுக்கு நான் தர மாட்டேன் அப்படின்றான். மக்களா எங்க இருக்கு செல்போன் போன். சரி, ஓ ஷூட்டிங்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சு, சூப்பரா போச்சு. இன்னைக்கு ஃபுல்லா நாங்க தான். மதியம் பிரியாணி அன்லிமிட்டெட் பிரியாணி. கொஞ்சமாவது பொட்டாட்டிக்கு பேக் பண்ணி எடுத்துட்டு வரலாம் தோணுச்சு. சூப்பரா போச்சு ஷூட்டிங். அப்புறம் வந்து இன்னும் ஒரு சாங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வில்லனுக்குனா எந்த படத்துல சாங் வைக்கிறாங்க? ஏன் வைக்க மாட்டாங்க? உண்டு. வில்லனுக்கா சாங் வைக்கிறாங்க? ஹீரோ ஹீரோயினுக்கு இல்லனா? ஆமா, ஒரு மூச்ச பாரு, வில்லன் தான். பிரேமல பார்த்தா நீயே பயந்துடுவ. அப்படியே பாக்க தானே போற இந்த காரியோட ஆட்டத்தை. டிக்கெட் போட்டு கொடுங்க. படம் வந்தாக்க போட்டு தருவோம்ல. சரி, என்ன படம் எல்லாம் பொறியுமா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்லு, சரியா? சரி, ஓகேவா?